Hello everyone. இன்னைக்கு செப்டம்பர் 18 ஐஆர்சிசி have come up with few updates. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இமிகிரேஷன் மிஸ்டர் மார்க் மில்லர் வந்துட்டு ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க எஸ்பெஷலி ஃபார் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டெம்பரரி ஃபாரின் ஒர்க்கர்ஸ். இதெல்லாம் என்ன மேஜர் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா ஐ எக்ஸ்பிளைன் யூ. ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரெசிடென்ட் ரிடக்ஷன். அதாவது Canada plans to lower the temporary resident population from 6.5% to 5% of the total population. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2025லேருந்து 2027க்கான இமிகிரேஷன் லெவல் பிளானை வந்து November 1, 2024 ரிலீஸ் பண்ண போது கெனடியன் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேஜரான இன்னும் நிறைய சேஞ்சஸ் வரும். ஸோ இப்போதைக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் இன் ஸ்டடி பெர்மிட் ஃபார் 2025. அதாவது 2024ல் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் கேப் வந்து போட்டிருந்தாங்க. ஸ்டடி பெர்மிட்ல வந்து தே ஹாவ் ஆல்ரெடி கேப்லாம் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2024ல் 4,85,000 ஸ்டடி பெர்மிட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் இப்போ 2025 அண்ட் 2026ல் 10% ரிடக்ஷன் பண்ணி 4,37,000 ஸ்டடி பெர்மிட்ஸ் தான் அப்ரூவ் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுலேயும் என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2025ல் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 2024ல் மாஸ்டர்ஸ் அண்ட் டாக்டோரல் டிகிரி வந்து கிடையாது. அது இல்லாமல் 4,85,000 ஸ்டடி பெர்மிட்ஸ் அலோகேட் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் 2025 அண்ட் 2026ல் இந்த 4,37,000 ஸ்டடி பெர்மிட்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் 12% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் அண்ட் டாக்டோரல் டிகிரி அப்ளிகன்ஸ்க்கு வந்து இந்த 12% வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இப்போ இந்த இயர் படி 4,85,000 இருந்த அந்த அப்ளிகேஷன்ஸ் அதாவது இட் இஸ் மோர். பட் ஆனால் 2025 அண்ட் 2026ல் ஆல்ரெடி 10% ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் மாஸ்டர்ஸ் அண்ட் டாக்டோரல் டிகிரி அதாவது 12% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்டடி பெர்மிட்ஸ் லிமிட் வந்து இந்த விஷயத்தில் பார்க்கும்போது கம்மியாகுது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன மேஜர் அப்டேட்னா போஸ்ட் கிராஜுவேட் ஒர்க் பர்மிட் ப்ரோக்ராம். அதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸாம் வந்து எழுத மாட்டோம். பட் ஆனால் இனிமே அதாவது November 1, 2024க்கு மேலே வந்து யாரெல்லாம் வந்து பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எழுதிருக்கணும். அதுலேயுமே வந்து சிஎல்பி லிமிட் அதாவது கெனடியன் லாங்குவேஜ் பெஞ்ச் மார்க் வைக்கிறாங்க. யூனிவர்சிட்டி கிராஜுவேட்டாக இருந்தால் சிஎல்பி 7 இருக்கணும். கிராஜுவேட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சிஎல்பி 5 இருக்கணும். ஸோ இது வந்து அப்ளிகபிளாக இருந்தால் தான் பிஜிடபிள்யூபி வந்து யூ வில் கெட் பிஜிடபிள்யூபி. ஸோ இது வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்சிசி எக்ஸ்பெக்ட்ஸ் திஸ் ரெக்வயர்மெண்ட் வில் ரிசல்ட் இன் 1,75,000 fewer PGWPs being issued over the next 3 years. அதாவது அடுத்த 3 வருஷத்துல 1,75,000 PGWP ஹோல்டர்ஸ் தான் PGWP தான் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் வந்து பிஜிடபிள்யூபியில் வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் லேபர் ஷார்ட்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ரிலேட்டட் அதாவது இன்டிமாண்ட் உள்ள கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க பப்ளிக் காலேஜ் எஸ்பெஷலி பப்ளிக் காலேஜில் படிக்கிறவங்க வந்து தே வில் ஆல்சோ ஹாவ் எலிஜிபிலிட்டி டு அப்ளை ஃபார் பிஜிடபிள்யூபி ஃபார் நெக்ஸ்ட் 3 years. ஸோ இது வந்து ஆடட் அட்வான்டேஜ். தேர்ட் என்ன மேஜர் அப்படின்னா ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி ஃபார் ஸ்பௌசஸ் ஆஃப் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ். ஆக்சுவலாக ஆல்ரெடி யூ கைஸ் நோ தட் தேர் வாஸ் அன் அப்டேட் தட் ஒன்லி மாஸ்டர்ஸ் டிகிரி படிக்கிறவங்களோட ஸ்பௌஸ்க்கு தான் வந்து ஓப்பன் ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி இருக்குன்னு. பட் இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா 16 months கோர்ஸ் டியூரேஷன் யார் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களோட ஸ்பௌஸ்க்கு தான் ஓப்பன் ஒர்க் பர்மிட் எலிஜிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுலேருந்து அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 50,000 fewer spousal work permits being issued over the next 3 years. அதாவது அடுத்த 3 வருஷத்தில் ஒன்லி 50,000 spousal work permit மட்டும்தான் இஷ்யூ ஆயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபாரின் ஒர்க்கர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா only those working on the management related field professional roles or sectors with and especially லேபர் ஷார்ட்டேஜ் உள்ள அந்த செக்டர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க ஓப்பன் ஒர்க் பர்மிட் வந்து எலிஜிபிளாக இருப்பாங்க அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே ஏன் நடக்குது, இது எல்லா சேஞ்சஸ்க்கும் மேஜரான காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் 1 or 2 yearsஆகவே கனடாவில் ஹவுசிங் கிரைசிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ரெஷர், அதாவது இன் கேஸ் ஆஃப் ஹெல்த்தாக இருக்கட்டும் அண்ட் அதர் வேஸில் வந்து தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரெஷர் கோயிங் ஆன். கனடியன்ஸோட ஜாப்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக they have come up with all these changes and also to promote sustainability. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 6.4%லேருந்து 6.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆஸ் ஆஃப் ஆகஸ்ட் 2.5 million Canadians வந்து அன்எம்ப்ளாய்டு, which is 4.3% higher from the previous month. அதாவது போன மாசத்தை விட இந்த மாசம் வந்து
4.3% ஹையரா இருக்கா. 60,000 மோர் பீப்பிள் ஆர் அன்எம்ப்ளாய்ட். ஸோ இதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தே ஆர் கம்மிங் அப் வித் ஆல் தீஸ் சேஞ்சஸ் அண்ட் இன்னுமே நிறைய சேஞ்சஸ் தே கோனா கம் அப் வித். ஸோ இதில் 2 விஷயம் வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒண்ணு வந்து நீங்க வந்து ஃபர்தரா நீங்க வந்து படிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்க அப்படின்னா, அ ஒரு ப்ரொவின்ஸ்க்குமே தே ஹேவ் கம் அப் வித் ஸ்டடி பெர்மிட் நம்பர். ஸோ அதில வந்து எந்த ப்ரொவின்ஸ் சூஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா பிஆர் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ணி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறத சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணலாம். இது வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்க போது. ஏன்னா நெறைய ஐ மீன் நம்பர் ஆஃப் ஸ்டடி பெர்மிட் அப்ளிகன்ட்ஸ் வந்து பயங்கரமா கம்மி பண்ணியிருக்கனால காம்படிட்டிவா இருக்கும். ஸோ உங்களோட எஸ்ஓபி அண்ட் உங்களோட ப்ரொஃபைலே நீங்க கம்ப்ளீட்டா ஸ்ட்ராங்கா நீங்க குடுத்தா மட்டும் தான் யூ வில் கெட் தி விசா. அண்ட் தி செகண்ட் மேஜர் திங் வந்து எப்படி இருந்தாலுமே நீங்க வந்து இங்க வந்து 3 இயர்ஸ்ல பெர்மனன்ட் ரெசிடென்சி அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. அகைன் யூ ஹேவ் டூ கிவ் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி எக்ஸாம். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து பிஜிடபிள்யூபி அப்ளை பண்ணும்போது குடுக்குறப்போ யூ வில் கெட் 2 இயர்ஸ் ஆஃப் வேலிடிட்டி. எப்படி இருந்தாலுமே அது உங்களோட பிஆர் அப்ளிகேஷனுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறனால ஐ வில் சே திஸ் இஸ் அ பாசிட்டிவ் திங். ஸோ ஓவராலா பார்க்கும்போது இட்ஸ் கோனா பி வெரி காம்படிட்டிவ். ஸோ ப்ரொஃபைல் ஸ்ட்ராங் பண்ணுங்க. நெறைய ரிசர்ச் பண்ணுங்க. அண்ட் வில் சி நம்பர் 1 என்னலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கனடா வர ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்க. இந்த அப்டேட் சென்ட் பண்ணுங்க. அண்ட் வில் சி யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா பை.